ஹலோ கைஸ், ஐ எம் குரு. ஆஸ்ட்ராய்ட் 2024 இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து 2032 டிசம்பர் 22 நமது பூமியை தாக்குறதுக்கு 1% வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நாசாவோட ஆஸ்ட்ராய்ட் டெரிஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் மூலம் நாசா வந்து 25 டிசம்பர் 2024 நமது பூமியிலிருந்து 8,29,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆஸ்ட்ராய்ட் கடந்து சென்றிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்து சென்ற அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு ஆஸ்ட்ராய்ட் 2024YR4 அப்படின்ட்டு நாசா வந்து நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ராய்டை நாசா வந்து மானிட்டரிங் பண்றாங்க. அதன் மூலம் ஆஸ்ட்ராய்ட் 2024YR4 இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நமது சூரியனை எலிப்டிக்கல் ஆர்பிட் பண்ணுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு நமது சூரியனை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வருது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் 2024YR4 இந்த ஆஸ்ட்ராய்டு 130 அடியிலிருந்து 300 அடி அகலம் கொண்டுள்ள ஆஸ்ட்ராய்டு இது அப்படின்ட்டு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு 2028 நமது பூமியை நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல கடந்து செல்லும் ஒப்பந்தம் 2032 டிசம்பர் 22 இந்த ஆஸ்ட்ராய்டு 2024YR4 இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியை தாக்குறதுக்கு 1% வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. 2032 டிசம்பர் 22 இந்த ஆஸ்ட்ராய்டு 2024YR4 இந்த ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை தாக்கினாலும் நமது பூமியில எந்தவித பெரும் பாதிப்பு ஏற்படாது என்றாலும் இந்த ஆஸ்ட்ராய்டு மோதலால் நமது பூமி மீது 8 மெகாடன் எனர்ஜி வந்து வெளியிடப்படும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. 8 மெகாடன் எனர்ஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1945 ஜப்பானின் ஹீரோஷிமா மீது வீசப்பட்ட அட்டாமிக் பாம் பவரை விட 500 டைம்ஸ் அதிகமான பவர். ஆஸ்ட்ராய்ட் 2024YR4 இந்த ஆஸ்ட்ராய்டை நாசா வந்து இன்னும் க்ளோஸா மானிட்டரிங் பண்றாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்கு. 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்கு. அந்த 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு நமது சூரியன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே 20 லட்சம் ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு வந்து நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற கைப்பர் பெல்ட்ல வந்து இருக்கு. இதுல உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் நமது சூரியன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் ஆஸ்ட்ராய்ட் 2024YR4 இந்த ஆஸ்ட்ராய்டு 2032 டிசம்பர் 22 நமது பூமி மீது மோதுறதுக்கு 1% வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில வந்து விழுந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகுறப்ப அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வந்து அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு அழிஞ்சிடும். அதுவே மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில வந்து விழுந்துச்சுன்னா நமது பூமியில வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில வந்து விழுந்துச்சு. அந்த பூமியில விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோட சேர்த்து 80% உயிரினங்கள் வந்து நமது பூமியில முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில விழுந்த ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால நமது பூமியில ஒரு கொடூரமான அழிவு வந்து ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமி நோக்கி வருது அப்படின்னு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.